பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்படுமா? எவ்வளவு வழங்கப்படும்? எப்போது அவை வழங்கப்படும் என்பதுதான் தற்போது மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி. வரும் பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவற்றை வழங்க உள்ளதாம். அதிமுக ஆட்சியில் கடந்த 2021ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்போடு 2500 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. அதுவே இதுவரை கொடுக்கப்பட்ட அதிகபட்ச ரொக்கமாகும். இதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த 2022ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை உள்ளிட்ட 20 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு பை மற்றும் கரும்பு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 கரும்பு உட்பட 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது. அதேபோல 2024ஆம் ஆண்டில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்பட்டது. அதோடு 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ரொக்கத் தொகை என்பது மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், சர்க்கரை அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு வழங்கப்படவில்லை. அதே சமயம் கடந்த பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க பரிசு வழங்கப்படவில்லை. இதனையடுத்து வரும் பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு ஆகியவற்றை வழங்க உள்ளது. அதோடு ரொக்க பணமும் தமிழக அரசு வழங்குவதற்கு முடிவு செய்திருக்கிறது. ஆனால் அது 1000-மா, 2000-மா, 3000-மா அல்லது 5000-மா என்பது தெரியவில்லை. இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் வரும் பொங்கலுக்கு ரொக்கப்பணம் வழங்குவது மட்டும் உறுதியாகி உள்ளது. அதற்கான அறிவிப்பை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அடுத்த வாரம் அல்லது ஜனவரி மாத தொடக்கத்திலேயே அறிவிக்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பு தற்போது தயாராக உள்ளது. முதலமைச்சர் முறைப்படி அறிவிப்பு வெளியிட்டவுடன் அதன் விநியோகம் உடனடியாக தொடங்கும். வரும் ஜனவரி 10ஆம் தேதிக்குள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கி முடிக்கப்படும் என கூறியிருக்கிறார். தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகையாக